குடிலுக்கு அருகில் காணப்படுவது கிறிஸ்மஸ் மரம். கூம்பு வடிவிலான பசுமையான தளிர்களை கொண்டு உருவாக்கப்பட்டு வண்ணமயமான வெளிச்சங்களோடும் அழகு பொருள்களோடும் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதுதான் கிறிஸ்மஸ் மரம். இந்த கிறிஸ்மஸ் மரம் எப்படி வந்தது, இது எதற்காக வந்தது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிபி 7ஆம் நூற்றாண்டிலே ஜெர்மானியில் பணியாற்றி கொண்டிருந்த அருள் பணியாளர் புனித போனிபாஸ் அவர்கள் ஒருமுறை தெரு வழிபாட்டு நிகழ்வுகளை முடித்துவிட்டு தெரு வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது ஜெர்மானிய நாட்டைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் அங்கு இருக்கக்கூடிய ஓக் மரத்தை சுற்றி நின்று அந்த மரத்தை முடிவில்லா வாழ்வை தருகின்ற தெய்வமாக கொண்டாடி வழிபட்டு கொண்டிருந்தனர். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற இவர்கள் இன்னும் இந்த மூட பழக்க வழக்கத்திலிருந்து மாறவில்லையே என்று கோபவெறி கொண்டு கோடாரியை கொண்டு அந்த ஓக் மரத்தை அடியோடு வெட்டி வீழ்த்தினார். சிறிது நாட்கள் கழித்து அதே வழியாக அவர் வந்த பொழுது அந்த ஓக் மரம் தளிர்விட்டு முளைத்து வந்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். எனவே மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி அந்த ஓக் மரத்தின் முன் நிறுத்தி, இந்த ஓக் மரம் வெட்டி எறிந்த பிற்பாடும் தளிர்விட்டு வருவதை போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து இன்றும் உயிரோடு வாழ்கிறார் என்ற செய்தியை மக்களுடைய மனங்களிலே பதித்தார். காலப்போக்கிலே ஜெர்மானியர்கள் கிறிஸ்மஸ் காலத்திலே இந்த ஓக் மரத்தின் நுனி பகுதியை வெட்டி தங்களுடைய இல்லங்களிலே வைத்து அலங்கரித்து அழகுபடுத்தி கிறிஸ்மஸ் மரமாக அவற்றை அழைத்தார்கள். 1500ஆம் ஆண்டிலே மார்ட்டின் லூத்தர் ஒரு முறை ஜெர்மனியில் ஒரு தெரு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அழகிய பீர் மரங்களை பார்க்கிறார். இந்த மர வகைகளிலே பனிப்படலம் படர்ந்திருக்க வெளிச்சம் அதன் மேல் பட அருமையான ஒரு காட்சியாக இருந்தது. எனவே அவர் இந்த பீர் வகை மரத்தினுடைய நுனிக்கிளையை வெட்டி தங்களுடைய இல்லத்திலே அலங்கரித்து கிறிஸ்மஸ் மரம் என்று முதலாக அழைத்தார். அதிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் மற்ற நாடுகளுக்கும் இந்த அடையாளம் பரவியது. கிறிஸ்மஸ் பண்டிகை என்றாலே கிறிஸ்மஸ் மரம் ஒரு முக்கியமான அங்கத்தை வகிப்பதை பார்க்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் மரம் நமக்கு தருகின்ற, நம்முடைய வாழ்க்கைக்கு தருகின்ற அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும், புதிய மனிதர்களாக இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறவர்கள் பிறக்க வேண்டும், மாற வேண்டும் என்பதுதான். இந்த அர்த்தத்தை ஆழ்மனதிலே பதித்து இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே இருக்கிற நாம் புதிய மனிதர்களாக பிறப்பெடுப்போம்.